Hello guys, welcome back to our channel. This is Resha here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் or drink ரெசிபின்னு சொல்லலாம். That is hot chocolate. So உங்களுக்கு cafesல கிடைக்கிற மாதிரி அந்த thickness-ஓட அந்த taste-ஓட உங்களுக்கு வீட்ல கிடைக்கும். So let's get started. And before that, do not forget to like, share, subscribe and click on the bell icon. அப்பதான் நான் போடுற videos எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும். And yeah, so let's get started. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். சுகர், கொக்கோ பவுடர், டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சம் மார்ஷ்மெலோஸ் எடுத்திருக்கேன் அண்ட் 10 rupees டைரி மில்க் எடுத்திருக்கேன். இது கூட பால், ரெகுலர் மில்க் எடுத்திருக்கேன் அண்ட் இதோட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி, தட் இஸ் கார்ன்ஃப்ளவரும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு பேஸ்ட். ஸோ இதுதான் நம்மளோட டோட்டலான இது. மார்ஷ்மெலோஸ் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், ஒரு ஏஸ்தட்டிக் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபிக்கு மெயினே பார்த்தீங்கன்னா தி யூசேஜ் ஆஃப் சாக்லேட் அண்ட் கோகோ பவுடர். இது ரெண்டுமே பெட்டரான பிராண்ட் அண்ட் ப்ரைஸிங்கில் வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் மாறும். ஸோ இப்போ வந்து நான் 2 பீசஸ் எடுத்திருக்கேன். 2 பேக் ஆஃப் டைரி மில்க் எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறேன். இந்த பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் சாக்லேட்டில் நம்ம சாப்பிடும்போது அந்த பீசஸ் லைட்டாக நம்மளுக்கு வாயில் படும். ஸோ அந்த ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா லம்ஸ் வர மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட் அ பாயிண்ட் ஹீட்டில் எல்லாமே மெல்ட் ஆகி கிளியராக ஒரு சூப்பரான ஒரு ஈவன் மிக்சரை கிடச்சிரும். இந்த ஹாட் சாக்லேட்டுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். 5 மினிட்ஸில் உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது எல்லாமே டிசால்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வித் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணுங்கள். ஸோ உடனே வந்து நம்மளோட மிக்சர் வந்து சூப்பர் திக்காயிரும். ஸோ அதுதான் கார்ன்ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப திக்காயிரும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக செட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பர் க்ரீமி அண்ட் திக்கான நம்ம ஹாட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹாட் சாக்லேட்டை நான் வந்து ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாப்பிங்க்கு நான் வந்து மார்ஷ்மெலோஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மார்ஷ்மெலோஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து கிட்கேட் இல்லை எனி சாக்லேட் நீங்கள் யூஸ் பண்ணி டாப்பிங் பண்ணிக்கலாம். யூஸ்வலி மார்ஷ்மெலோஸ்க்கு மேலே நம்ம வந்து ப்ளோடார்ச் யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட ப்ளோடார்ச் இல்லாதனால நான் அப்படியே சர்வ் பண்ணுறேன். கடைசியாக மேலே வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் ஆஃப் சாக்லேட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ட்ரிசல் பண்ணிக்கிறேன். I hope you like this video. If you like this video, do not forget to like, share, subscribe to our account and click on the bell icon. அப்பதான் நான் போடுற videos எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும். And yeah, so that's all about today's video and I'll see you on the next one. Bye bye.